ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா ஒரு 32 இன்ச் எல்இடி டிவி வந்து டிரைவ் ஸ்டேஜ் ஃபால்ட்டு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு ஒரு டிரைவ் போர்டு வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம், இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த போர்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சும்மா பிகினருக்கு ஒரு ஷார்ட் ஃபார்மாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ. இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு டிரைவ் போர்டு வந்து எடுத்திருக்கோம். இந்த டிரைவ் போர்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா இதுக்கு தேவையான இன்புட் வோல்டேஜ், அதாவது இன்புட் வோல்ட்டு வந்து நம்ம எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தாங்களா, அதில் வர கண்டென்சர் இருக்கும் பாருங்கள். கெப்பாசிட்டரில் வந்து மேக்ஸிமம் வோல்டேஜ் 35 வோல்ட் போட்டிருக்காங்களா, அப்போ நீங்கள் அதுக்குள்ளே வந்து எத்தனை வோல்ட் வேணால் கொடுத்துக்கலாம். 24 வோல்ட்டு, 12 வோல்ட்டு, 24 வோல்ட்டு, 15, 19 நீங்கள் எத்தனை வோல்ட் வேணால் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 35 வோல்ட்டு, சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இதுக்கு ஒரு கிரவுண்டு கொடுத்துடணும். அதுக்கடுத்து வந்தோன்னா நம்ம செட்டை வந்து ஆன் பண்ணுறதுக்கு பேக் லைட்டை வந்து ஆன் பண்ணுறது, சரிங்களா. ஆன் ஆஃப் சிக்னல் வந்து நம்ம இதுக்கு வந்து இருக்குது எனேபிள் பின்னு. இதுக்கு வந்து ஒரு எனேபிள் பின் வந்து நம்ம கொடுக்கணும். அந்த பின்னு வந்து எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தோன்னா நம்ம மதர் போர்டில் வந்து ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகி அதில் வந்து கொடுப்பாங்க சிலது. அப்படி இல்லை டிரைவ் ஸ்டேஜில் இருக்கிற ஐசி நல்லா இருந்துச்சு, டைமிங் ஐசி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அதிலேருந்து கொடுத்துக்கலாம். எப்படி கொடுக்குறதுன்னு வந்து பார்த்தோன்னா இதில் வந்து ஒரு 8 பின் ஐசி ஒன்று போட்டிருக்காங்க. இந்த ஐசியில் வந்து பார்த்தோன்னா பேக்லைட் ஆன் ஆஃப் எனேபிள் வோல்ட் வந்து அவுட்ரு வரும். நீங்கள் அதை வந்து கரெக்டாக லைன் கொடுக்குறது, அந்த லைனை எப்படி பார்த்து கொடுக்கறது, டேட்டா ஷீட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது பற்றி பார்த்தோன்னா நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஐசியோட நம்பரை வந்து நம்ம இப்போ வந்து டைப் பண்ணியிருக்கோம், அதை சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணி பார்த்தோன்னா டேட்டா ஷீட் டவுன்லோட் பிடிஎஃப்னு ஒரு ஃபைல் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு டேட்டா ஷீட்டை வந்து டவுன்லோட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த ஐசியோட வந்து டயக்ராம் வந்து வந்துருச்சு, அதாவது டேட்டா ஷீட். இப்போ வந்து நம்ம இதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா இதில் வந்து போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பின்னு வந்து பவர் சோர்ஸு, நெக்ஸ்ட் வந்து கேட்டு, கிரவுண்டு, சிஎஸ்ஸு, ஃபீட்பேக்கு, காம்பு, ஓவர்லோடு, அடுத்து வந்து பவர் வித் மாடுலேஷன், எக்ஸ்டர்னல் பவர், டைமிங் கண்ட்ரோல், அதாவது 8வது பின்னு. இதுலேருந்து வந்து பார்த்தோன்னா இந்த பாயிண்ட்லேருந்து 8வது பின்னு, அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 8வது பின்னில் வந்து ஒரு 3.3 வோல்ட் இல்லை 4 வோல்ட் வந்து அவுட்ரு ஆகும். நீங்கள் இந்த வோல்ட்டை வந்து நீங்கள் எனேபிள் வோல்ட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து செட்டு வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து ஸ்டாண்ட் பை இருக்குது. நீங்கள் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆனோன்னா பேக் லைட் உங்களுக்கு ஆன் ஆகிடும். இப்போ வந்து எடுத்தோம்னா பேக் லைட் ஆன் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.